உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகன்னே. நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். ஒரு சிலரு இன்னுமே இருக்காது, ரொம்ப ஏழ்மை நிலையில இருப்பாங்க. ஆனா அவங்களுடைய குழந்தைகள் பாத்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப படிப்பிலையும் சரி ஒழுக்கத்திலையும் சரி ரொம்ப உயர்ந்து ரொம்ப கண்ணியமா இருப்பாங்க. ஒரு சிலர் குழந்தைகள் ரொம்ப செல்வத்துல எந்த குறையுமே இருக்காது, ஆனா படிப்பிலும் சரி ஒழுக்கத்திலும் சரி ரொம்ப தாழ்ந்த நிலையில இருப்பாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நம்ம ஒரு குழந்தைய தவம் இருந்து ஆசையா பெற்றெடுத்து அந்த குழந்தைகளுக்கு நம்ம கனவுகளை எல்லாம் அவங்க மேல கொட்டி வளர்க்குறோம். ஆனா ஒரு சில குழந்தைகள் மட்டும் என்ன பண்றாங்க, பெத்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா பெருமை சேர்க்கிற விதமா அவங்களுக்கு நல்ல பெருமையை சேர்த்து கொடுக்கறாங்க. ஒரு சில பிள்ளைகள் பாத்தீங்கன்னா இந்த பிள்ளைகளை பெற்றெடுத்தும் பெத்தவங்களுக்கும் ஒரு நல்ல விஷயம் கிடையாது. எல்லார்கிட்டயுமே ஒரு தீயமான ஒரு விஷயத்தை தான் அந்த பிள்ளைகள் பெற்றோருக்கு சேர்த்து கொடுக்கறாங்க. ஒரு கெட்ட பேரை தான் பெற்றவங்களுக்கு என்ன பண்றாங்க, எடுத்து கொடுக்கறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்றத ஒரு குட்டி கதை மூலமா உங்களுக்கு இந்த வீடியோல சொல்ல போறேன். நம்ம வீடியோவை தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துடும். வாங்க கதைக்குள்ள போயிடலாம். ஒரு ஊர்ல பாத்தீங்க அப்படின்னா சேகர் செல்வம் அப்படின்னு இரண்டு இணை பிரியாத தோழர்கள் இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஒரே காலகட்டத்துல தான் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுடைய நட்பிற்கான அடையாளமா என்னன்னு தெரியல. ரெண்டு பேருக்குமே பாத்தீங்கன்னா 5 வருஷமா குழந்தைகள் இல்லாம இருக்காங்க. இந்த 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா போகாத கோயில் இல்ல, கும்பிடாத சாமி இல்ல. எல்லாருமே திருமணம் ஆன உடனே கேட்கிற ஒரே விஷயம், யாரு பார்த்தாலும் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அந்த மாதிரி 1 வருஷம் 2 வருஷம் கடந்த உடனே உங்களுக்கு இன்னும் குழந்தைகள் இல்லையா, அப்ப இந்த கோயிலுக்கு போயிட்டு வா, இல்லைன்னா இந்த ஊர்ல போயிட்டு அந்த சாமியாரா பாரு, கண்டிப்பா உனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய சொல்லிட்டே இருப்பாங்க. நம்மளும் சகிப்பே அடையாம என்ன பண்ணுவோம், எல்லா விஷயத்தையும் செய்வோம். காரணம் குழந்தைக்காகங்க. இந்த மாதிரி அவங்களும் என்ன பண்றாங்க, ரெண்டு பேரும் எல்லா கோயில் குளம் யார் என்ன சொன்னாலும் ரெண்டு பேரும் ஒற்றுமையாவே செய்யறாங்க, செல்வமும் சேகரும். இதே மாதிரி ரெண்டு பேரும் செய்துட்டு வர ஒரு 2 பேருக்குமே 5 வருஷம் கழிச்சு குழந்தை பிறக்குது. 2 பேருக்குமே ஒற்றுமை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே ஆண் குழந்தைகள் பிறக்குது. இந்த 2 பேருமே ஆண் குழந்தைகளை அழகா வளர்த்துட்டு வராங்க. அப்படி வளர்த்துட்டு வரும்போது ஒரு 3 வயசு 4 வயசு ஆன உடனே குழந்தைங்களுக்கு நம்மளுடைய பொருளாதாரத்தை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் என்ன பண்றான், வேற ஒரு ஊருக்கு போயிட்டு நம்ம கொஞ்சம் அதிகமான வேலைகளை செஞ்சோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய பொருளாதாரம் உயரும் அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் நினைக்கிறான். ஆனா சேகர் பாருங்க, தன்னுடைய விவசாய நிலத்துல விவசாயத்தை மட்டுமே பார்த்துக்கிட்டு பிள்ளைய நம்ம ரொம்ப அழகா வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஊரை விட்டு போகாம சேகர் என்ன பண்றான், தன்னுடைய சொந்த ஊர்லயே விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனா செல்வம் பாருங்க என்ன பண்றான், சரி நம்ம நிறைய காசு சம்பாதிச்சோம் அப்படின்னாக்கா குழந்தைய நல்லபடியா வளர்க்கலாம், அதே மாதிரி குழந்தைக்கு எல்லா தேவைகளையும் நம்ம பூர்த்தி செய்ய முடியும். செல்வம் பாருங்க, நம்ம நிறைய காசு சம்பாதிச்சாதான் நம்ம குழந்தை கேட்கறது எல்லாமே நம்ம வாங்கி தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து ஊருக்கு இடம்பெயர்றான் செல்வம். செல்வம் போன உடனே அவனும் நினைச்ச மாதிரியே பெரிய வேலைகள் எல்லாம் கிடைச்சி பொருளாதாரத்துல மிகப்பெரிய அளவுல உயரறான். இங்க நம்ம சேகர் பாருங்க, சொந்த ஊர்லயே நல்ல விவசாயம் பார்த்து பையனை ரொம்ப ஒழுக்கமாவும் கண்ணியமாவும் வளர்த்து படிப்பிலையும் ரொம்ப பேர் சொல்ற அளவுக்கு பெருமையை தேடி கொடுக்கறான் சேகர். சேகர் கூட அவனுடைய பையன் இத பார்த்து சேகருக்கு ரொம்ப பூரிச்சு போறான், நம்ம பையன் இந்த அளவுக்கு நம்மளுக்கு பெருமையை சேர்த்து கொடுக்கறானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அங்க பாருங்க செல்வம், எல்லா வசதியும் இருக்கு, பண வசதியிலிருந்து எல்லாமே. ஆனா செல்வமோட பையன் படிப்புலயும் ஒன்னும் 0வா இருக்கான். அதே மாதிரி சேர்க்கையும் பாத்தீங்கன்னா தீய நண்பர்களோட சேர்ந்து தீய பழக்கங்களை கத்துக்கிறான். காசு எல்லாம் அழிச்சுக்கிட்டே இருக்கான். ஒரு நாள் இத கண்டுபிடிச்ச செல்வம் ஏன்பா இப்படி எல்லாம் அழிச்சிட்டு இருக்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பணத்தை சேர்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் சொல்ல, இத கேட்ட செல்வமோட பையன் என்ன பண்றான் அப்படின்னா ஒரு கட்டையை எடுத்து ஒரு அளவுக்கு மீறி அவனை அடிக்க ஆரம்பிக்கிறான் செல்வத்தை. இத ஒவ்வொரு நாளும் தினமும் செஞ்சுட்டே இருக்கான். செல்வம்க்கு ரொம்ப சலிச்சு போகுது. ஒரு நாள் சேகர் என்ன பண்றான், செல்வமா பாக்குறதுக்காக வரான். அப்படி பாக்குறதுக்கு வரும்போது 2 நண்பர்களும் கட்டி அணைத்து
ரொம்ப தன்னுடைய சோகத்தை எல்லாம் என்ன பண்றான், செல்வம் வந்து சேகர் கிட்ட சொல்றான். அப்படி சொல்லும் போது இந்த மாதிரி எல்லாம் என்னுடைய பையன் இப்படி பண்ணிட்டு இருக்கான், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, வாழவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் வந்து சேகர் கிட்ட புலம்பிட்டு இருக்கான். அதுக்கு சேகர் சொல்றான், ஊர்ல ஒரு முக்காலமும் உணர்ந்த ஒரு முனிவர் இருக்காரு, அந்த முனிவர் கிட்ட நம்ம கூட்டிட்டு போனோம் செல்வம அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு விடை ஒண்ணு கொடுப்பாரு. அப்ப செல்வம் ஏதோ ஒரு அளவுக்கு மனச திருந்தி வாழ்ற அளவுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்வாரு அந்த முனிவரு, நம்ம உடனே அந்த முனிவர் கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேகரும் செல்வமும் தன்னுடைய சொந்த ஊர்ல இருக்கிற முனிவரை பாக்குறதுக்கு வராங்க. அப்படி பார்க்க வரும்போது அந்த முனிவரும் தியானத்துல இருக்காங்க. அப்படி தியானத்துல இருந்து கொஞ்ச நேரம் கழிச்சு கண் விழிக்கிறாங்க. கண் விழிச்ச உடனே எதுவுமே சொல்லல சேகரும் செல்வமும். ஆனா அந்த முனிவர் பாருங்க, என்னத்தான் பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே அவங்கள 2 பேரையும் ஸ்கேன் பண்ணி தன்னுடைய மாய திருஷ்டி கண்ணால பார்த்து தன்னுடைய குறைகளை கண்டுபிடிக்கிறாரு. நீங்க ஒன்னும் சொல்ல வேணாம், நான் எனக்கே தெரியும், நான் ஒரு குட்டி கதை ஒண்ணு சொல்றேன், இதன் மூலமா கண்டிப்பா உங்களுக்கான விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முனிவர் சொல்றாரு. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, நம்ம எதுவுமே சொல்லல, அப்ப எப்படி இந்த முனிவருக்கு எல்லாமே தெரியும், ஒரு கதை சொன்னா தெரிஞ்சிருமா நம்மளுக்கு, நம்மளுடைய இவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சேகரும் செல்வமும் திருன்னு முழிக்கிறாங்க. சரி, முனிவர் சொல்றாரு, நான் ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சொல்லுங்க முனிவரே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இத கவனமா கேளுங்க, அப்பதான் நீங்க கேட்கிற விடைக்கான பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவங்க 2 பேரும் ரொம்ப கவனமா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. முனிவரும் கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு ஊர்ல ரொம்ப ஏழ்மையான கணவன் மனைவி வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 ஆண் குழந்தைகள், அதுவும் 3 வயசு 4 வயசு அந்த மாதிரி சின்ன சின்ன வயசுலவே அந்த குழந்தைகள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அதிக கடன் பிரச்சனைனால 2 பேருமே தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. அப்படி தற்கொலை செஞ்சுக்கின உடனே இந்த 2 ஆண் குழந்தைகளும் எங்க போறது என்ன பண்றது அப்படின்னு தெரியாம அனாதையா நடுத்தருவுல நிக்கிறாங்க. அப்படி நிக்கும் போது அண்ணன் சொல்றான், நம்ம தான் நம்ம வாழ்க்கைய பாத்துக்கணும், அதனால பக்கத்து ஊர்ல எங்காவது போனா ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்றதுக்காக 2 பேருமே பசியோட நடந்து போறாங்க. ஏன்னா யாரும் சாப்பாடு போடுறதுக்கு இல்ல, தாய் தந்தை 2 பேருமே இல்ல அப்படின்னு சொன்ன உடனே இவங்க என்ன பண்றாங்க, பக்கத்து ஊருக்கு நடந்துகிட்டே பசியோட போறாங்க. அப்படி போகும்போது 2 பேரும் பேசிக்கிறாங்க, அண்ணனும் தம்பியும், நம்ம 2 பேரும் ஒரே தெருவுக்கு போனோம் அப்படின்னா 2 பேருக்கும் உணவு கிடைக்குமோ கிடைக்காதோ, அதனால நீ இந்த பக்கம் இருக்கிற தெருவுக்கு போ, நான் அந்த பக்கம் இருக்கிற தெருவுக்கு போறேன், 2 பேர்ல யாருக்கு உணவு கிடைச்சாலும் இன்னொருத்தருக்கும் சேர்த்தே வாங்கிட்டு வரலாம். அதே மாதிரி சேர்த்து வாங்கிட்டு வந்த உடனே சாயந்தரம் 6 மணி ஆன உடனே இந்த ஊருக்கு வெளியில இருக்கிற அரச மரத்தடியில நம்ம 2 பேரும் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதே மாதிரி என்ன பண்றான், அண்ணனும் ஒரு வீதிக்கு போறான். அப்படி வீதிக்கு போகும்போது, ஐயா எனக்கு உணவளிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கிட்ட போயிட்டு சொல்றான். அந்த தர்மமான் பாருங்க இறைவனுக்காக படிச்சிட்டு இருக்காரு. என்னடா இது சின்ன குழந்தையினுடைய குரலா கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தர்மவானும் என்ன பண்றான், வீட்டுக்கு வெளியே வந்து அந்த குழந்தைய பார்த்து கேக்குறான். அவனுக்கு மனசே கேட்கல, என்னடா ஒரு சின்ன குழந்தை வந்து பாத்தீங்கன்னா யாசகம் கேக்குறாங்களே அப்படின்னு தன்னுடைய நிலையெல்லாம் விசாரிக்கிறான். அப்படி விசாரிச்ச உடனே என்ன பண்ண, இந்த மாதிரி யாசகம் கேட்கணும்னு அவசியம் இல்ல, நான் எங்க வீட்லயே வந்து தோட்டத்து வேலைகள் நிறைய இருக்கு, அந்த தோட்டத்துல ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு நீயும் உன் தம்பியும் இங்கேயே இருந்துக்கங்க, 2 பேரும் இங்கே சாப்பிட்டுட்டு இங்கே படுத்து உறங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதே மாதிரி என்ன பண்றான், உணவை அவனுக்கும் கொடுத்துட்டு அவனுடைய தம்பிக்கும் சேர்த்து கொடுக்கறான். இந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாயிடுறான் அண்ணன்காரன். ஏன்னா நம்ம எங்க போறது அப்படின்னே தெரியாம திக்கு திணறி நின்னுட்டு இருக்க அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடுறதுக்கும் கொடுத்து, அதே மாதிரி நீ இங்கேயே இருந்துக்கோ அப்படின்ன போது அவனுக்கு எல்லற்ற இவ்வளவு ஒரு மகிழ்ச்சியில இருக்கான் அண்ணன். இந்த பக்கம் தம்பி சொல்லிட்டு இருந்த இல்லையா, இன்னொரு பக்கம் வீதிக்கு போயிட்டு இருக்கான் தம்பி. அங்க வந்து பாத்தீங்கன்னா பயங்கர டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு வீட்டுல. அந்த வீட்டுல இவனும் போய் யாசகம் கேட்கிறான். அப்படி யாசகம் கேட்ட உடனே ஒரு பயங்கர செல்வந்தர் அங்க விசேஷத்துக்காக எல்லா ஏற்பாடுகளும் நடந்துட்டு இருக்கு தடபுடலா. விருந்தும் வந்து பாருங்க அவனுடைய வாசத்தை அவ்வளவு தூக்குது. அந்த உணவு வந்து பாத்தீங்கன்னா, ஐயா ஏதாவது சாப்பிடறதுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்வந்தரை பார்த்து கேக்குறான். அந்த செல்வந்தர் பாரு,
இந்த நேரத்துல இவன் வேற, நம்ம விருந்தாளிகள் எல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாம் வர போறாங்க, அந்த நேரத்துல இவனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏழமா பார்த்து போ அப்படி போய் மூலையில நில்லு, ஏதாவது மிச்ச மீதி இருந்தா நான் கடைசியில கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்வந்தரும் சொல்லிடுறாங்க. எவனுக்கு பசி தாங்கவே முடியல. ஏன்னா அவ்வளவு தூரம் பயணம் செஞ்சது வேற, அது மட்டும் இல்லாம அவனோட பசி தாங்க முடியல, சின்ன குழந்தை அப்படின்றதுனால. இவங்களும் இந்த ஃபங்க்ஷனை ஆரம்பிக்கவே இல்லை, யாருக்கும் சாப்பாடும் கொடுக்கவே இல்லை. இன்னும் இவன் என்ன பண்றான், அந்த சமையல் அறைக்குள்ள போய் ஒரு பிளேட் எடுத்து அந்த பிளேட்ல இவனே உணவை போட்டுக்கிட்டு ஒரு ஓரமா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். இதை எப்படியோ பாத்துறாரு அந்த செல்வந்தர். இத பார்த்த உடனே என்ன பண்றான், இன்னும் பந்தியா ஆரம்பிக்கல, இன்னும் ஃபங்க்ஷனே ஆரம்பிக்கல, இதுக்கு முன்னாடியே நீ போட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டையை எடுத்து என்ன பண்றான், தன்னுடைய அந்த காலுக்கு மேல அடிக்கும் போது அந்த கால் முறிவும் ஏற்படுது, எலும்பு முறிவும் ஏற்படுது. அவன் நடக்க முடியாம கண்ணுல கண்ணீரோட வயிற்றுல பசியோட என்ன பண்றான், தட்டி தாவி அண்ணன் சொன்ன அரச மரத்துக்கிட்ட நம்ம போயிடலாம் அப்படின்னு முடியாம வரான். அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும் போதே அண்ணன் அவனை பாத்துடுறான். அப்படி பார்த்த உடனே என்னடா தம்பி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாரி கட்டி அணைச்சிக்கிறான் அண்ணன். இந்த மாதிரி நடந்தது எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கான் அவனுடைய தம்பி. இப்படி சொன்ன உடனே நீ கவலைப்படாதடா, எனக்கு ஒரு தர்மவான் பாத்தீங்கன்னா 2 பேருக்கும் சாப்பாடு கொடுத்து அவங்க வீட்லயே தோட்டத்து வேலைகளை செஞ்சுட்டு என்ன பண்றா, 2 பேரையும் அங்கே இருக்க சொல்லிட்டாங்க, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்த சாப்பாடை என்ன பண்றாங்க, 2 பேரும் சாப்பிட்டுட்டு தன்னுடைய தம்பிய தோல் மேல ஏத்திக்கிட்டு போயிட்டே இருக்கான். அப்படி போயிட்டே இருக்கும்போது தம்பிக்கு ஒரு யோசனை வருது, நம்மளோ சின்ன பையன், அங்கேயும் போய் தோட்டத்து வேலை செஞ்சாதான் நம்மளுக்கு என்னது சாப்பாடு கொடுப்பாங்க. ஒருவேளை அண்ணனுக்கும் நம்ம சும்மாவே இருந்துட்டு அண்ணனுக்கும் ஒரு வேலை இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்மளால அண்ணனுக்கு ஒரு பாரம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், போற வழி வருது, அங்க ஒரு ஆறும் கடந்து போறாங்க. சரி, அப்படி அந்த ஆத்தை கடக்கும் போது என்ன பண்றான், தம்பி அவனை அண்ணனை இருக்க புடிச்சிட்டு இருந்தவன் கீழே ஸ்லிப் ஆகி விழுந்துடுறான் வேணும்ன்றதுக்காகவே. ஏன்னா நம்மளால அண்ணாக்கும் வேலை இல்லையனா சாப்பாடு கிடைக்காது அப்படின்றதுக்காக தம்பியே விழுந்துட்டானே ஆத்துலன்னு சொல்லிட்டு அண்ணனும் என்ன பண்றான், தம்பியை காப்பாத்துறதுக்காக ஆத்துல விழுந்துடுறான். 2 பேருமே பாத்தீங்கன்னா பரிதாபமா ஆத்துல முழுகி இறந்துடுறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு முனிவர் சொல்றாரு. இந்த கதையை கேட்ட உடனே சேகருக்கும் செல்வனுக்கும் ஒண்ணுமே புரியல. இன்னுமா புரியல? போன ஜென்மத்துல அந்த தர்மமான் இருந்தான் இல்லையா, அவன் தான் சேகர். அவனுக்கு அண்ணன் ஒருத்தன் இருந்து அவனுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்து நல்ல முறையில உபசரிச்சதுனால அவனே உனக்கு மகனாக பிறந்திருக்கான். இந்த ஜென்மத்துல மகனாக பிறந்து உனக்கு பல பெருமைகளும் சேர்த்துட்டு இருக்கான், ஒழுக்கமாவும் இருக்கான். போன ஜென்மத்துல நீ விரட்டி அடிச்சு இல்ல செல்வம், நீ விரட்டி அடிச்ச இல்ல, அந்த சின்ன பையனுடைய சாபம் தான் இன்னைக்கு உன்னை இவ்வளவு வேதனைக்கும் உட்படுத்திட்டு இருக்கு. நீ அவனை ஒரு நாள் தடி எடுத்து அடிச்ச, அதனாலதான் உனக்கு தினமும் தடி அடி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு செல்வமை பார்த்து அந்த முனிவர் சொல்றாங்க. 2 பேரும் என்ன பண்றாங்க, தன்னுடைய தவறை உணர்ந்த செல்வம் என்ன பண்றான், அடுத்த இந்த பிறப்பிலையாவது இதை நம்ம போன பிறப்பில செய்ததுக்கான கர்ம வினைக்கான பலன் தான் அப்படின்னு சொல்லிட்டு மனம் வருதி இதன்றான். ஆமாங்க, நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருப்போம், என்னடா நம்மளுக்கு எல்லாம் பிள்ளைகள் இப்படி இருக்கே, நம்ம என்னதான் பாவம் செஞ்சிட்டோம் அப்படின்னு நிறைய பேர் எண்ணி கண் கலங்கிட்டு இருப்பீங்க. ஆமாங்க, அதுக்கெல்லாம் காரணம் நம்ம மட்டும்தாங்க. இந்த பிறப்புல நல்ல வினை செஞ்சாதான் அடுத்த பிறப்புல நம்மளுக்கு நல்ல வினைகளா அமையும். போன பிறப்புல என்ன செய்தோமோ அதற்கான வினை பயனை தான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கோம். அடுத்த பிறப்பு நல்லா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த பிறப்பை யாரையும் மனசு நோகாதபடி துன்புறுத்தாதபடி நம்ம இருந்தோம்னாவே போதுங்க. கண்டிப்பா அடுத்த பிறப்பு ரொம்ப இனிமையாவும் நல்லாவும் இருக்கும். நம்ம மத்தவங்களை பார்த்து பொறாமைப்படுற அளவுக்கு இருக்கோம் இல்லையா, நிறைய பேரு ஐயோ பாவம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த நிலைமை கண்டிப்பா நம்மளுக்கும் வரும். அது நம்ம செய்யற நல்வினை தீவினைய பொறுத்துதாங்க. நிறைய பேர் இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா காது கேளாதவராகட்டும், வாய் பேசாதவராகட்டும், அதே மாதிரி மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகள் எல்லாம் பார்த்து ஐயோ பாவம், அவங்க அப்பா அம்மா என்னத்தான் பாவம் செஞ்சாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், நம்மளே நிறைய பேரை பார்த்து பாவப்படுவோம். நீங்க அந்த அளவுக்கெல்லாம் உயர்ந்தவங்க கிடையவே கிடையாது. ஏன்னா
அந்த குழந்தைகள் எல்லாமே காது கேளாதவர்களாகட்டும், வாய் பேசாதவர்களாகட்டும், அதே மாதிரி மூளை வளர்ச்சி எந்த குறைபாடாக இருக்கட்டும்ங்க, அவங்க எல்லாம் உண்மையாவே தெய்வ குழந்தைகள் தாங்க. உண்மையாவே அந்த குழந்தைகளை பாத்துக்கிறதுக்கே ஒரு பாக்கியம் வேணுங்க. ஏன்னா அந்த குழந்தைகளை இந்த பிறப்புல நம்ம அவ்வளவு கண்ணும் கருத்துமா பாத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அடுத்த பிறப்பு அதை விட ஒரு சிறப்பான பிறப்பு எதுவுமே கிடையாதுங்க. நிறைய பேர் ஐயோ பாவம் பாவம் அப்படின்றத விட நீங்க தாங்க பாவம். அவங்க உண்மையாவே ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்கிறதுனாலதான் அவங்களுக்கு அந்த ஒரு பொறுப்பான ஒரு கடமையை இறைவன் கொடுத்திருக்கான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு 5 பேருக்காக ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது துர்கா பாலாஜ்.